சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேர்காணல் நடைபெறுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்பமனு வழங்கியவர்களிடம் இரண்டாவது மற்றும் இறுதி நாளாக சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்று நேர்காணல் நடைபெறுகின்றது. தமிழகத்தின் 20 மக்களவை தொகுதிகளை சார்ந்தவர்கள் இன்று நடைபெறக்கூடிய 2 சுற்று நேர்காணலிலும் பங்கேற்க இருக்கின்றார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எம்ஜிஆர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றார். நேர்காணலை பொறுத்தவரை இன்று காலை பொள்ளாச்சி, கரூர், திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் ஆகிய மக்களவை தொகுதிகளுக்கு விருப்பமனு வழங்கியவர்களிடம் நேர்காணல் நடைபெறுகின்றது. மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேற்றைய தினம் அமர்ந்திருந்ததை போன்று இன்றும் முழுவதுமாக அமர்ந்திருந்து நேர்காணலில் பங்கேற்கக்கூடிய அனைவரிடமும் கருத்துக்களை கேட்டறிகின்றார். அந்த தொகுதியினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது, வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கின்றது, தொகுதியில் முறையாக செயல்படக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்ற போன்ற விவரங்களை எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டு பெற்று வருகின்றார். இந்த விருப்ப மனுவை பொறுத்தவரை அதிமுகவில் தொண்டர்களும் பலர் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தொண்டர்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்பது தெரிந்தாலும் கூட தொகுதியினுடைய நிலவரம் என்ன என்பதை அதிமுக பொதுச் செயலாளரிடம் எடுத்து கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் தங்களுடைய தொகுதியில் வெற்றி வாய்ப்பு நல்ல முறையில் அமையும் என்பதையும் தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் நேரடியாக எடுத்து கூறி வருகின்றார்கள். இன்று பிற்பகலை பொறுத்தவரை சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கின்றது. காலை மற்றும் மாலை நடைபெறக்கூடிய 2 சுற்று நேர்காணலிலும் அதிமுக பொதுச் செயலாளர் முழுவதுமாக இருந்து விருப்பமனு கொடுத்த அனைவரிடமும் தொகுதியின் நிலவரம் தொடர்பாக கேட்டு பெறுவார் என்ற தகவலை அதிமுக சார்பில் தெரிவித்துள்ளனர்.